தாய்மார்கள, பெரியோர்கள, அனைவருக்கும் வணக்கம். விடுதலை வாழ்ந்தால் எவரே வீழ்வர், விடுதலை வீழ்ந்தால் எவரே வாழ்வர். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். RSS மோடி ஆட்சியில் வானுயர பறக்கும் விலை. கடந்த 3 மாதத்திற்குள் ரூபாய் 89 அதிகரிப்பு. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு உருளை விலை ரூபாய் 29 உயர்வு. நாடெங்கும் பொதுமக்கள் அதிர்ச்சி. கேரளத்தில் மீண்டும் ஷிகெல்லா பாக்டீரியா, 4 வயது சிறுமி உயிரிழப்பு. அதிகரிக்கும் பாதிப்பு எண்ணிக்கை. மத்திய பிரதேசத்தின் அவலம். நோய்வாய்ப்பட்ட சிறுவனை ஸ்ட்ரெச்சரில் வைத்து சாலையில் தள்ளிச் சென்ற பெற்றோர். பெண்களுக்கு எதிராக கோவை மாநகரில் 155 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாநகர காவல்துறையினர் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விலை உயர்ந்தது, மானியம் குறைந்தது, மக்களின் மீது இரட்டை தாக்குதல்கள் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்து உயர்ந்து வரும் LPG சமையல் எரிவாயு உருளையின் விலை பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இது குறித்து பல்வேறு செய்திகள், தகவல்கள் விடுதலையில் தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. எப்படி மக்கள் எதிர்கொள்வார்கள் என்ற ஓர் அரசு சிந்திக்க வேண்டாமா, மன்னிப்பும் கவலையும் தெரிவித்து விட்டால் போதுமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. எரிவாயு எரிவதற்கு தானே, அரசால் கட்டுப்பாடு கொண்டு வர முடியும், மக்களின் வயிறு எவ்வளவு வேண்டுமானாலும் எரியலாமா என்றும் தன்னுடைய கேள்வியை எழுப்பியுள்ளது. அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்த 4 முன்னாள் MLA-க்கள் மீது CPI விசாரணை. உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மக்கள் பிரச்சனையில் திமுகவுடன் போராட தயார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தீர்க்க தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். இந்நாள் அந்நாள் பகுதியில் உலக மூளை கட்டினால் இன்று என்ற தலைப்பில் தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. மூளைக்கட்டிகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், மருத்துவ பயனாளிகளுக்கு ஆதரவை வழங்கவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 8ஆம் தேதி உலக மூளை கட்டினால் கடைபிடிக்கப்படுகிறது. இது பற்றிய அறிவியல் தகவல்கள் இந்நாள் அந்நாள் பகுதியில் இடம்பெற்றுள்ளன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளையும் தொழில் வாய்ப்புகளையும் உருவாக்கும் என்று கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார். கவனத்திற்குரிய முக்கிய செய்திகளிலிருந்து: எந்த கேள்வியும் கேட்காமல் இளைஞர்கள் பகோடா விற்க பிரதமர் மோடி விரும்புகிறார் என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இளைஞர்களின் கோபத்தை தணிக்க மோடி அரசு முயற்சி செய்திட வேண்டும், இல்லையெனில் கரப்பான்களின் போராட்டம் அதிகரிக்கும் என்கிறது டெக்கான் கிரானிக்கலின் தலையங்கம். டெல்லி போராட்டம் வெறும் ட்ரெய்லர். ஒன்றிய கல்வி அமைச்சர் 7 நாளில் பதவி விலக வேண்டும், கரப்பான் பூச்சி நிறுவனர் கெடு வைத்துள்ளார். வாரணாசிக்குள் இனி இறைச்சி, மீன் கடைகளுக்கு தடை. நகருக்கு வெளியே இடமாற்றம் செய்ய மாநகராட்சி தீர்மானித்துள்ளது. தற்போது நகரின் எல்லைக்குள் சுமார் 350 முதல் 400 இறைச்சி மற்றும் மீன் கடைகள் செயல்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை அருகே 21 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிக்கு அரசு பேருந்தை இயக்க உத்தரவு. ஜாதிய தடையை தகர்த்து அமைச்சர் வன்னியரசு அதிரடி நடவடிக்கை. மின்வெட்டு பிரச்சனையால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இரவு நேரத்தில் தூக்கத்தை தொலைத்து வீதிகளில் இறங்கி மக்கள் போராடி வருகின்றனர். பதிவு அலுவலகத்துக்கு செல்லாமல் மக்கள் இருந்த இடத்தில் இருந்தே இணைய வழியில் ஆவணங்களை பதிவு செய்யும் வருகையில்லா ஆவணப்பதிவு நடைமுறை விரைவில் செயல்பாட்டுக்கு கொண்டு வர உள்ளது. குரூப் 2A பணிக்கான 6ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு வருகிற 10ஆம் தேதி நடைபெறுகிறது. ஒன்றிய இடைநிலை கல்வி வாரியம் CBSE நடத்திய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீட்டு பணிகளில் பாதுகாப்பு குறைபாடுகள் கண்டறியப்பட்டதை அடுத்து அதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள தனியார் இணையதளம் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளது. குடும்பத்தினராலேயே கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட 3 சிறுவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. சார்தாம் யாத்திரை தொடங்கிய 50 நாட்களில் 31 லட்சம் பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்துள்ளனர். 161 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி நாளை 9/6/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி சிட்கோ நகர், வில்லிவாக்கம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 103ஆம் ஆண்டு பிறந்த நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார்.
மேலும் இன்றைய விடுதலையில் பதிலடி பக்கம், மருத்துவ தகவல்கள், பல்வேறு வரலாற்று செய்திகள் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.